இங்க நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு கீழே கிடக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த இவரு அவரை கூட்டிட்டு போய் முடியனா வெட்டி விட்டு ஷேவ்னா பண்ணி நல்லா குளிக்க வச்சு அவரை சாப்பிட வைக்கிறாங்க. இவரு தூங்கும் போது கூட ஒரு துணி மூட்டைய பக்கத்திலே வச்சு படுத்திருக்காரு. அதை என்னன்னு திறந்து பார்த்தா அது உள்ள ஒரு முருகர் படம் ஒண்ணு இருக்கு. அது உள்ள ஒரு டைரி இருக்கு. அதை எடுத்து படிச்சு பார்த்தா தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய பணக்காரனான ஒரு பெரிய தொழிலதிபர்னு தெரிய வருது. ஆக்சுவலா இவரு ஒரு பெரிய முருக பக்தர். இவர் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருந்தாலும் தன்னோட நேர்மையை நம்பி நேர்மையான வழியில பணத்தை சம்பாரிச்சு ஒரு பெரிய தொழிலதிபரா இருப்பாரு. எல்லா வசதியும் கிடைச்சும் தன்னோட பொண்டாட்டி மட்டும் ஒழுங்கா அமையலேன்னு முருகர்கிட்ட வேண்டிட்டு இருப்பாரு. இவர் ஏழையா இருக்கும் போது இந்த ஒய்ஃப் ரொம்ப அன்பா இருப்பாங்க. இவர் பணம் காசுனா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் இவர் தப்பான வழியில தான் போவாருன்னு இவங்களே ஒண்ணு நினைச்சுப்பாங்க. நான் பெரிய ஜவுளி கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன்னு ஒய்ஃப்ட சொல்றப்ப, இதுனா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அங்க நிறைய பொண்ணுங்கன்னா வருவாங்க, நீங்களும் ஒழுங்கா இருக்க மாட்டீங்கன்னு திட்டுறாங்க. இருந்தாலுமே ஒரு பெரிய ஜவுளி கடைனா ஓபன் பண்ணி பொண்ணுங்களனா வேலைக்கு வைக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும் போது, என் புருஷனை மயக்கிறதுக்காக தான் இது மாதிரினா பண்றியான்னு அவங்கள நல்லா திட்டி விட்டுறாங்க. இதுனா இவருக்கு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீ டெய்லி வேலைக்கு வர வேணாமா, ஆனா மாசம் மாசம் நான் உனக்கு சம்பளம் தந்துடுறேன்னு சொல்றாரு. வேலையே செய்யாம மாசம் மாசம் எனக்கு மட்டும் சம்பளம் தராருன்னா அவர் எவ்வளவு நல்ல மனுஷரா இருப்பாருன்னு புருஷன் முன்னாடியே இவ்வளவு பேசிட்டே வரா. புருஷனுமே டைரக்டா இவர்கிட்டயே வந்து என்னோட பொண்டாட்டியை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த பொண்ணை இவர்கிட்ட விட்டுட்டு போனோன்னா சாமியார் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. அதுக்கு அந்த சாமியாரும் முருகருக்கே 2 பொண்டாட்டி தான், நீ வச்சிருக்கிறனால ஒண்ணு தப்பு இல்லைன்னு அவரை அனுப்பிடுறாரு. அந்த சாமியார் சொன்னனால இவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் ஆயிடுது.